ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா கரையணும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் துருவன தேங்காய் 1 கப் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணியை இதில் வடிகட்டி சேர்த்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, நெய் 1 டீஸ்பூன். நெய் சேர்க்குறதால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்த பிறகு ரோஸ் எசன்ஸ் 4 to 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் சேர்த்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அகலமான பவுலில் 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதால மாவு சூடாக இருக்குது. அதனால் நான் ஸ்பூன் வச்சு இதை போல் கிண்டி விட்டுட்டுருக்கேன். சூடு ஆறின பிறகு நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவுக்குள்ளே பூரணம் வச்சு பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறது போலயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.